அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஞாயிறு தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாள் பெந்தோகோஸ்தே ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. பென்டிகாஸ்டல் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளினுடைய நாம் சிந்திக்க போகிற தலைப்பு, வாரும் தூய ஆவியரே எங்களை விடுவியும். வாரும் தூய ஆவியரே எங்களை விடுவியும். கம் ஹோலி ஸ்பிரிட், set us free. Come Holy Spirit, set us free என்று சொல்லுகின்றதான ஒரு நல்ல ஒரு தலைப்பை நாம் சிந்திக்க போகிறோம். பெந்தோகோஸ்தே நாள் என்பது தற்போது மக்களால் மறந்து போன ஒரு நாள் என்றே சொல்லக்கூடும். திருச்சபைகள் மறந்து விட்டது பெந்தோகோஸ்தே நாளை. நடுவில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளிலே ஒரு விமர்சையாக அந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு பழமொழி சொல்கிற வண்ணமாய் என்ன ஆச்சுன்னா, இந்த பெந்தோகோஸ்தே நாள் மவுசு குறைஞ்சு போயிட்டே வந்துட்டது. ஆனால் இந்த பெந்தோகோஸ்தே நாள் என்பது கிறிஸ்துமஸை போல, ஈஸ்டரை போல, குட் ஃப்ரைடே போல ஒரு தலை சிறந்த நாளாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விவிலிய தொடரிலே காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு விழாவாகும். இந்த விழாவானது பொதுவாக வருகின்ற நாள் பெந்தோகோஸ்தே என்று சொன்னாலே 50வது நாள். பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 50வது நாள் நடைபெறுகின்ற விழா தான் இந்த பெந்தோகோஸ்தே ஞாயிறு. இந்த ஞாயிறிலே மக்கள் தன்னுடைய நிலத்தில் இருக்கின்ற பயிர்களை எல்லாம் முதற் பலனை அறுத்து கொண்டு வந்து ஆலயத்திலே வைத்து சிறப்பாக கொண்டாடுவார்கள். பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகின்ற 50வது நாள் தான் இந்த பெந்தோகோஸ்தே திருநாள். இந்த திருநாளுடைய தலைப்பு விடுதலையின் குரலான ஒரு தலைப்பாய் காணப்படுகிறது. விடுதலையின் குரல், தூய ஆவியானவரே வாரும் எம்மை விடுவி. நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். நாங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை, நசுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எவ்விதமாய் அநேக முறைகளிலே எங்கள் ஆதிபிதாக்களோடு வரலாறு நிகழ்ச்சிகளே தலையிட்டு எப்பொழுதெல்லாம் ஒரு அடிமைகளாய் மாறினார்களோ, எப்பொழுதெல்லாம் விடுதலை இல்லாமல் இருந்தார்களோ, எப்பொழுதெல்லாம் நசுக்கப்பட்டார்களோ, எப்பொழுதெல்லாம் தீமை அனுபவித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அவரை விடுவித்தீரே. அதை போல இன்றும் எங்களை விடுவியும் என்று சொல்கின்ற கூக்கு சபையின் கூக்குரல் தான் இந்த தலைப்பாக இருக்கிறது. வாரும் தூய ஆவியாரே எங்களை விடுவியும். 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். இந்த ஆவி என்பது பெந்தோகோஸ்தே திருநாள் என்பது குறிப்பாக ஒரு சில சபைகளுக்கு மாத்திரம் உரிமையான சாசனமாக எழுதப்பட்டு விட்டது. அவர்கள் மட்டுமே இந்த பெந்தோகோஸ்தே ஞாயிறை கொண்டாடுகின்ற ஒரு தன்மை. ஆகவே பெந்தோகோஸ்தே சபைகள் என்று சொல்லும் பொழுது இவைகள் மட்டுமே அல்ல. இன்று பெந்தோகோஸ்தே திருநாள் என்பது அகில உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்றானது, ஏற்புடையது. இந்த இடத்துல சொல்ற பாருங்க, படிங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவரே, யார் ஆவியானவர் என்று சொன்னால் கடவுள், ஆண்டவர் தான் ஆவியானவர், கர்த்தர் தான். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஓ லார்ட் செட் அஸ் ஃப்ரீ என்று சொன்னார்களே, இந்த ஃப்ரீனஸ் எப்போ வருண்டான்னா, தூய ஆவியானவரே வாரும் எங்களை விடுவியும் என்று சொன்னார்களே, எப்பொழுது என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆவி எங்கே தங்கி இருக்கிறதோ அங்கேதான் விடுதலை. அதான் அழகா சொன்னார். கர்த்தருடைய ஆவி உள்ள இடத்தில் மட்டும்தான் விடுதலை இருக்கும், விடுதலை வாழ்வு இருக்கும். மக்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வார்கள். மற்ற இடத்திலெல்லாம் அடிமைகளாக உழன்று கொண்டே இருப்பார்கள். அதாவது என்ன புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல என்ன செய்து வரான் பாருங்க. நிமித்தம் பார்க்க போகாமல், நிமித்தம் அதாவது குறி சொல்கிற இடத்திலே செல்லவில்லை. இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக பல நற்காரியங்களை செய்யும் பொழுது குறி சொல்கிற இடத்திலே போய் கேட்கிறோம். நாள் பார்க்கிறோம், நட்சத்திரம் பார்க்கிறோம், நேரம் பார்க்கிறோம், கிழமை பார்க்கிறோம். இப்படி பார்த்து நமக்கும் புறமதஸ்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுற. கேட்டா எல்லாரும் ஒண்ணு என்று சொல்லிக் கொண்டு. ஆனா இங்க பாருங்க, பிலேயாம்
தான் செய்து வந்த இதுவரையிலே கடைபிடித்து வந்த அந்த நிமித்திகம் அந்த பார்க்காமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே இஸ்ரவேலின் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குகிறதை பார்த்தார். பிலேயாம் அந்த சரித்திரம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசீர்வதிப்பதே பிரியம். இவன் சபிக்க செல்கிறான். துட்டு கொடுத்து கூட்டு போறாங்க, இவனை காசு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு சொன்னா இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவனுக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் பிரியம். ஆகவே இத்தனை நாள் இந்த பிலேயாம் நிமித்திகம் பார்க்காமல் இவன் நேரா கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களை சபிக்க கூடாது என்று சொல்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளுடைய தலைப்பு மிக அருமையான தலைப்பு. அதே 1 சாமுவேல் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கடந்து போவோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. சொல்றாங்க, கர்த்தருடைய ஆவி உன் மீது இறங்கும், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வேறு புதிய எந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவி வருகிறதோ அங்கே மனிதன் பிரிக்கப்படுகிறான், தனியாய் பிரிக்கப்படுகிறான். வேறு மனிதனாக, உண்மையான மனிதனாக, சத்தியமுள்ள மனிதனாக மாற்றப்படுகிறான். ஆகவே ஆதியிலே தேவ ஆவியானவர் தேவ மக்களுக்கு ஆற்றலை கொடுத்து வந்தார். தேவ ஆவியிலே உயிரற்ற சக்தி என்று நினைத்துக் கொண்டிருந்தார். உயிரற்ற சக்தி அல்ல, ஆளுமை கொண்ட ஆற்றல். தேவ ஆவி என்பது, பரிசுத்த ஆவி என்பது பெந்தகோஸ்தே திருநாளிலே அனுசரிக்கப்படுகிற இந்த தூய ஆவியாரை திருநாள் என்பது ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமை கொண்ட ஆவியாக நாம் கருத வேண்டும். சாதாரண மக்களால் நடத்த முடியாத செயல்களை கடவுளின் ஆவி உட்புகுந்து செயலாற்றுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் பார்க்கும் பொழுது எசேக்கியேலை கொண்டு போயிட்டு ஒரு வனாந்திரமான இடத்துல நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு வெவ்வேறு தலைவேறு, கால்வேறு, கைவேறு, விரல்கள் வேறு, தனித்தினருக்கு எலும்புகள் மாத்திரமே, தசை இல்லை, நார்கள் இல்லை, ரத்தம் இல்லை, உயிர் இல்லை, அசைவற்று எலும்பு கூடுகளாக ஆங்காங்கு இருக்கின்றவைகளை பார்த்து இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? அருமையான ஒரு கேள்வி கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே கேட்கிறார். உயிர் அடையும் என்பதை அவர் மட்டுமே அறிவார். ஆகவே அங்கே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது அந்த ஆவிக்கு பலன் உண்டு, ஜீவன் உண்டு, ஆளுமை உண்டு, ஆற்றல் உண்டு. அந்த ஆவி அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மனிதர்களாக மாற்றி கூட்டுகின்றதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளை நாம் சிந்திக்க போகிற தலைப்பு மிக சிறந்த தலைப்பு. வாரும் ஆவியானவரே, எங்களை விடுவியும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்தரிக்கிறோம் சார். உங்களுடைய சித்தத்தின்படியே என்னுடைய சிந்தனையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வாரும் தூய ஆவியானவரே என்று நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கையில உண்மை அழைத்து தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தூய ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் அதை பிறருக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆற்றும் தேற்றும் செய்தி கேட்கப் போகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபையை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவ நாமத்துக்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். ஆவியானவரே, அன்பு
இன்றைய நாளுடைய தலைப்பு மீண்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாரும் தூய ஆவியானவரே எங்களை விடுவி. இந்த தலைப்பிலே நாம் 3 காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, தூய ஆவியானவர் அவருடைய செயலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவருடைய செயலை, the Holy Spirit என்று சொல்கிறார்களே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியருடைய செயலை உணர்தல் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க. ஆதியாகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த பூமி ஒரு நிலைப்படுத்தப்பட்ட, தற்போது நாம் காணுகின்ற அந்த பூமியா இல்லாதபடி நிலை இல்லாத உலகத்திலே, இந்த இடத்திலே படிங்க, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தூய ஆவியானுடைய செயலை உணர்தல் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஜலத்தின் மேலே ஆவியாக உலாவி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் என்ன பண்ற, யோவான் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 24 படிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள், ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் சிந்திக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய, அல்ல சொல்லக்கூடிய, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இங்கே நம்முடைய தொழுகையிலே ஆவி இருக்கிறதா, உண்மை இருக்கு, ரெண்டுமே இல்லைங்க. இன்றைய திருச்சபையில் நடத்தப்படுகின்ற ஆராதனைகளிலே ஆவி இல்லை, அனல் இல்லை, தொழுகை இல்லை, உண்மை இல்லை. இதைதான் இங்க சொல்றார். அப்படியானால் முதலாவதாக இந்த தூய ஆவியானவர் வாரும் என்று சொல்லும் பொழுது, அந்த தூய ஆவியானவருடைய செயல் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், சத்தியமுள்ளவராயிருக்கிறார், நேர்மையானவராயிருக்கிறார், மக்களை ரட்சிக்கின்றவராய், விடுதலை கொடுக்கின்றவராய் இருக்கிறார். ஆகவேதான் அந்த தூய ஆவியானவரை உண்மையோடும் பக்தியோடும் நாம் வழிபட வேண்டும் என்று பார்க்கிறோம். அது ஏசாயா 61:1 படிங்க.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இவர் மேல் இருக்கிறார். அழகா சொல்ற பாருங்க. தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அதான் பாருங்க. இதுதாங்க அவருடைய செயலை நாம் உணர்த்தல் சொன்னா இதுதான் அருமையான ஒரு வசனம், அருமையான ஒரு வார்த்தை. அங்க என்ன உரைக்கப்படுது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் செய்கின்ற செயல் என்ன அந்த உணரணும்னு சொன்னமே. அந்த செயல் என்னன்னா, முதலாவதாக சிறுமைப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், அடிமை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். முதல் பாயிண்ட். முதலாவதாக தேவனுடைய ஆவியானவர் அவருடைய செயல் என்ன என்று சொன்னா, சுவிசேஷத்தை அறிவி. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னாங்களே, அதுதாங்க ஆண்டவராகிய இயேசுனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் மரணத்தையும் செயல்பாடுகளையும் நற்செயல்களையும் விடுதலை காரியங்களையும் அவருடைய ஆற்றலையும் நாம் சொல்ல வேண்டும். அதுதாங்க இந்த தூய ஆவியாருடைய செயல்பாடுகளிலே நாம் சிந்திக்கக்கூடிய முதல் சிந்தனை. தூய ஆவியார் செயலை நாம் உணர வேண்டும். அடுத்தது படிங்க. இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். இன்னைக்கு எத்தனை பேர் இதயம் நொறுங்குண்டவர்களாய், சங்கீதக்காரன் சொல்றான், நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர், இருக்கிற வண்ணமாகவே வருகிறேன் ஐயா. ஐயா, என் இருதயத்திலே பிரச்சனைகள், என் இருதயத்திலே வேதனைகள், என் இதயத்திலே சஞ்சலம் நிறைந்து காணப்படுகிற உலக வாழ்க்கை, உலக பொல்லாத நிலைமைகள் எல்லாம் என்னை அழுத்தி 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 இந்த இதயத்தை பாழ்படுத்தி விட்டது. இப்படிப்பட்ட இருதயத்தோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு வருகின்றவர்களை என்ன பண்ணமா படிங்க. காயம் கட்டுதல். நொந்து போன அந்த இருதயத்தை காயம் கட்டி ஆற வைக்காத உணர்தல். தூய ஆவியானவர் காயம் கட்டுகிற பணியை செய்கிறார். முதலாவது ஆவியோடும் உண்மையோடும் அவரை அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, உண்மையோடு தொழுது கொள்கிறோம். இரண்டாவது, அவர் இருதயத்தை, காயப்பட்ட இருதயத்தை கட்டுகின்றவராய், ஆற்றுகின்றவராய், பலப்படுத்துகின்றவராய், வழிநடத்துகின்றவராய், சுஸ்தப்படுத்துகின்றவராய் காணப்படுகின்றார். அடுத்தது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். இப்ப இந்த காலத்துல அவ்வளவா இல்லைங்க. இந்த காலம் தப்பு செய்யறதா ஜெயில போறாங்க. அந்த காலத்துல நல்லது செய்தாலே சிறைச்சாலை. இந்திய நாட்டிலே நன்மை செய்தவர்களுக்கு அநேகம் பேர் சிறைச்சாலையிலே வேதனைப்பட்டதாக நம் சரித்திர வாயிலாக அதிகம். அதே போலதான் உலகத்திலே சிறைச்சாலை என்பது நல்லவர்களுக்கு அதிகமான இடத்தை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு என்ன பண்ணமா? விடுதலை. சிறையில் தப்பிதமின்றி இருக்கிறார்களே அந்த மக்களுக்கு விடுதலை வாழ்க்கையை உண்டு பண்ணித தூய ஆவியானுடைய நற்செயல். இதை உணர வேண்டும். அடுத்ததுங்க, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். நிறைய பேர் சொல்றாங்க, நீ எதனாலே கட்டப்பட்டிருக்கிறாய்? பொல்லாத ஆவியினாலே கட்டப்பட்டிருக்கிறேன். பிசாசு எல்லாத்தினாலையும் கட்டப்பட்டு, பலவிதமான பொருள் ஆசையினாலே கட்டப்பட்டு, பெண் ஆசையினாலே கட்டப்பட்டு, விரோதமான செயலினால் கட்டப்பட்டிருக்கிற நம்மை என்ன பண்ணமா? கட்டவிழ்த்தல். ஆகவே தூய ஆவியானுடைய செயல் மிக அருமையான ஒரு செயல். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணப்படுத்துதலும், அடுத்ததுங்க சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். ஆகவே இந்த நிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் செல்லும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அந்த மனிதனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். இதான் தூய ஆவியுடைய செயல். அடுத்ததாக இந்த தூய ஆவியுடைய செயலை உணர வேண்டும் சொன்னமே, அது முதலாவது. இரண்டாவதாக இந்த அன்பை கட்டளையிடுகிறது. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். ஆமா, பாருங்க, இங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றார். மூவர்ல ஒருவர் இல்லைன்னா கூட இந்த ஆவிக்கு உண்மை இல்லை, ரைட் இல்லை, பலன் இல்லாது போயிடும். ஆகவே இந்த மூவரும் ஒன்றா இருக்கிறாங்க. அதை சொல்றாங்க பாருங்க. என்ன படிங்க. அவனில் பிதா நீங்க நான் எப்படி அன்பா இருக்கிறோம் அதே போல என்னிலும் நீங்கள் அன்பா இருந்தால் என் வசனத்தை என்ன பண்ணுவீங்களா? கைக்கொள்ளும். நாம கர்த்தரில் அன்பா இருந்தால் அவருடைய கட்டளை கீழ்ப்படிப்போம்.
அவர் யார் என்று உணர முயற்சி செய்ய உணர்ந்து கொள்வோம். உணர்ந்து அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில அந்த தூய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுவோம். அதான் சொல்றார், படிங்க. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். கடவுள் தூய ஆவியானவர் மனிதனிடத்திலே வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் அதனுடைய பேஸ் என்னன்னா அன்பு. அன்பின் அடிப்படையிலே செயலாற்ற வேண்டும். அன்பில்லாத வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் எல்லாம் என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் சொல்றார். அன்புடையருடைய எலும்பும் பிறருக்கு உரியது என்று சொல்லி அந்த உன்னதமான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். இங்க பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி பெரும்படியாக கிருபையை மட்டுமல்ல மன்னித்தலையும் மேற்கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை செய்யும் பொழுது மாத்திரமே தூய ஆவியானுடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது, இதை மக்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. பரிசுத்த ஆவி பற்றி பேசும் பொழுது மக்கள் கேட்கிறாங்க, தூயாவுடைய கிரியையை பார்க்கிறாங்க, அவருடைய வல்லமையை உணர்றாங்க. உணர்ந்த அவர்கள் இதயத்திலே தாங்கள் செய்த தவறுகள் நிமித்தமாய், தாங்கள் செய்த மீறுதல் நிமித்தமாய், தாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இருதயம் குத்தப்பட்டவர்களாய், நோகடிக்கப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன செய்ய வேண்டும்? This is a beautiful question in Bible. நாங்கள் என்ன செய்யணும்? What we do? நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய ஆற்றலை சொல்றீங்களே, இவ்வளவு பெரிய சக்தியை சொல்றீங்களே, தூய ஆவியானவர் உணர்ந்து கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில, அப்படியானால் நாங்கள் என்ன செய்யணும்? படிங்க. பேதுரு அவர்கள் நோக்கி, அதுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க அழகா. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் first repent yourself, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல, லேசான காரியம்தான். உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மாற வேண்டும். உங்கள் தீய வாழ்க்கையை விட்டு நல்ல வாழ்க்கைக்கு மாற வேண்டும். உங்களுடைய பலவிதமான ஆசையான இச்சையான வாழ்க்கையை விட்டு உசிதமான வாழ்க்கையில மெய்யான வாழ்க்கைக்கு திரும்பிதான் சொல்றார். படிங்க. நீங்கள் மனம் திரும்பி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட மக்களுக்கு பேதுரு மற்ற சீடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். யூ ஹாவ் டு ரீபெண்ட் யுவர்செல்ஃப். நீங்கள் மனம் திரும்புதல் என்ற வாழ்க்கை, மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொல்லி வனாந்தரத்திலே யோவான் ஸ்நானன் பிரசங்கம் செய்தான். அதே தான் இங்கே சொல்றார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அடுத்தது என்ன பண்ணணுமா? ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பை பெற வேண்டும். முதலாவது மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவது பாவம். இந்த ரெண்டு காரியங்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்வானானால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, அந்த செயல்பாடுகளை, அந்த உணர்வுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே உணருவான். ஆகவே முதலாவது, வாரும் தூய ஆவியானவரே எங்களை விடுவியும் என்று சொன்னார்களே, எப்பொழுது தூய ஆவியானவர் உங்களை விடுவிப்பார் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். ரெண்டு காரியங்களை செய்யும் பொழுது தூய ஆவியானவர் நம்மிடத்திலே நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறார். பரிசுத்த ஆவி உணர்ந்து கொள்கிறவர்களாய் மாற்றுகிறார். பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கிறதாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். இரண்டாவதான ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7, 8, 9 வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது அறிகிறோம். படிங்க. நான் உங்களுக்கு தூய ஆவியாரின் விடுதலையை, முதலாவதாக தூய ஆவியானுடைய விடுதலையை நாம் என்ன பண்ண, செயலை, அவருடைய செயல்பாடுகளை உணர வேண்டும். இரண்டாவது, தூய ஆவியானுடைய விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில உணர வேண்டும். படிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். முழுசா நீங்க பாத்தீங்கன்னா, சாமி சிலுவையில அறைவதற்கு முன்னதாக தம் சீடர்களோடு கூட உரையாடுகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி சொல்றாரு. நான் போகிறேன். படிங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனமா நான் போனா தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வருவாரு. பிதா குமாரன் பரிசுத்த என்று சொல்லுகிறோமே, தூய ஆவியுடைய அருள் என்று சொல்லுகிறோமே, தூய ஆவியானவர் விடுதலையை உணர வைக்கிறார் சொல்றோமே, அந்த விடுதலை எப்பொழுது வரும்னு சொன்னா நான் போனா தான் வரும். படிங்க. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். விடுதலை, தேற்றரவாளனுடைய விடுதலை உங்களுக்கு வராது. எப்போ வராதுன்னு சொன்னா நான் போனா தான் வரும், போலேனா வராது. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை, தூய ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், மனம் திரும்பினார் போன
பகுதியில் பார்த்தோமே, அதாவது அவர் வந்து தேற்றவாளர் வந்து பரிசுத்த ஆவி வந்து பாவத்தை குறித்தும் எப்போ விடுதலை பெறுகிறவர் என்று சொன்னா இதாங்க விடுதலை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார். என கருமையான தேவ ஜனமே, தூய ஆவியானவர் என்று கிரியை செய்கிறார்களோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை உண்டு சொன்னால் அந்த விடுதலை நீதி செய்யும் விடுதலை, அந்த விடுதலை நியாயம் செய்யும் விடுதலை, அந்த விடுதலை கண்டித்து உணர்த்துகின்ற விடுதலை. யோவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28-29 போறங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மீதும் சரீரம் படைத்திருக்கிற எல்லார் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை தீர்க்கதரிசியாக யோவேல் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த தூய ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை உணர்ந்தவர்கள், தூய ஆவியானவர் தருகின்ற விடுதலை உணர்ந்தவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், பாவ அறிக்கை செய்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது என் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். ஊற்றும் பொழுது அந்த ஆவி கிரியை செய்கிறது. அந்த கிரியை செய்யும் பொழுது என்ன பண்றாங்க படிங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காணுகிறார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காணுகிறார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகளின் மேலும் அந்நாட்களிலே இன்னைக்கு அநேகம் பேர் ஊழியக்காரி என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே. இந்த ஏமாற்று வேலை அல்ல. உண்மையாக தேவனுடைய ஆவி உங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமானால் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். தேவ ஆவியானவரை உணர வேண்டாம். தேவ ஆவியானவருடைய விடுதலையை உணர வேண்டாம். பாவ மன்னிப்புக்கென்று விடுதலை பெற வேண்டாம். பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டாம். குற்ற மனசாட்சியை உறுத்துகிற மனசாட்சியை உசுப்பி எழுப்பி என் மனசாட்சியிலே குத்துண்டவர்களாய் இறைவனை நோக்கி விடுதலைக்கு வாழ்வுக்காக மன்றாட வேண்டாங்க. படிங்க. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகளின் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை தாராளமா ஊற்றுவேன். எப்பன்னு சொன்னா, நீங்கள் உங்களை மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவத்திற்கு வேதனைப்பட்டு தீமையான காரியங்களை சிந்தித்து விடுதலை பெறும் பொழுது மாத்திரமே. அப்படியானால் தூய ஆவியானவர் விடுதலையை உணர வைக்கின்றார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து. ஆகவே இந்த தூய ஆவியானுடைய விடுதலையை நாம் எப்படி உணர முடியும், எங்கே உணர முடியும் என்று சொன்னா, பாவ மன்னிப்புக்கு என்று விடுதலை பெற்றவர்களாய், தூய ஆவியை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் காணப்படும் பொழுது சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். வாழ்க்கையை தூய ஆவியானவர் கொடுக்கிறார். பிரிந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, பிரிந்த வாழ்க்கை அல்ல. 120 பேர் மேல் வீட்டறையில கூடினார்கள். 120 பேர் 3000 பேருக்கு பதில் சொன்னார்கள். 3000 பேர் இன்று 30 லட்சம், 40 லட்சம், கோடி, 30 கோடி என்று சொல்லி கொடான கோடி மக்களுக்கு விடுதலை வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அந்த தூய ஆவியானுடைய வல்லமை அங்கே இறங்கியது. 120 பேர் இருந்த அந்த மேல் வீட்டறையிலே இறங்கி அக்னிமயமான நாவுகள் அவள் கொடுக்கப்பட்டது. நம்ம படித்த அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோமே, அதில் பார்த்தோம்னா நல்ல மிக அழகாக. ஆகவே 120 பேருடன் நபர்களுடன் தொடங்கி இந்த கூட்டுறவானது அநேக மக்களுக்கு இந்த உலகத்திலே பரவி மக்களுடைய பிற்போக்கான செயலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. படிங்க. ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இதுதான் சுதந்திரமான வாழ்வை தூய ஆவியானவர் கொடுக்கிறார். அந்த விடுதலை வாழ்வு எப்படின்னு சொன்னா, அவனுடைய படிங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் பிரிந்திருந்த அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்கிறார். எப்படின்னா, தூய ஆவியினுடைய விடுதலை உணர்வு அங்கே வருகிறது. விடுதலை வாழ்வு செயல்படுகிறது. விடுதலை செயல்படுகிறது. தூய ஆவியர் செயல்படுகிறார். ஆகவே பிரிந்திருந்த எல்லா மக்களும் ஒன்றாக மாறி ஒரே மாறாவி அக்னிமயமான ஆவில் கொடுக்கப்பட்டது. படிங்க. தேவாலயத்திலேயே அனுதினமும் தரித்திருந்து வெளியே போக முடியல அவங்களால. ஏன்னா தூய ஆவியோட ஏவுதல், தூய ஆவியோட அபிஷேகத்தை பெற்ற மக்கள் அந்த தூய ஆவியில ஊறி இருக்கிறபடினாலே வெளியே போனா பிசாசின் தந்திர நாச மோசங்களில் ஈடுபட்டு கெட்டு போவார்கள் என்று சொல்லி ஆலயத்திலே தரித்திருந்து அங்கே என்ன பண்ணாங்களா? படிங்க.
வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும். எவ்வளவு பணம் இருக்குது வச்சிருக்கிறான், மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. எங்கே நிம்மதி என்று தேடிக்கொண்டு சொல்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தூய ஆவியானவர் தான் விடுதலை தருகின்றவர், தூய ஆவியானவர் தான் மகிழ்ச்சியை தருகின்றவர், தூய ஆவியானவர் தான் நிம்மதியை கொடுக்கின்றவர். நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர் அவர் ஒருவரே. டெம்பரவரியா டாக்டர் கொடுக்கிற மருந்துகள், டெம்பரவரியா நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் சொல்கிற ஆறுதல்கள், ஆனால் பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் என்று சொன்னால் நித்திய விடுதலை கொடுக்கின்ற அந்த தூய ஆவியிடத்தில் நாம் செல்ல வேண்டும். படிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை யார் யார் விடுதலை உணர்வோடு விடுவிக்கப்பட்டார்களோ அவர்களை கர்த்தர் அனுதினமும் டெய்லி சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். இன்று திருச்சபையில மக்கள் சேர்கிறார்களா? இல்லையே. இதுக்கு ஒரு ஆன்லைன் பிரேயர் வச்சுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபை எப்படியே பெருகும்? தூய ஆவியானுடைய விடுதலை இல்லையே, தூய ஆவியானுடைய உணர்வு இல்லையே. கிறிஸ்தவ மக்களாகிய நம்மிடத்திலே இந்த தூய ஆவியானவர் கொடுக்கின்ற உணர்வை நாம் உணராதபடி அலட்சியமாகி இருக்கிறோமே. தூய ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையை உணராதபடி அலட்சியமாக நம் போக்கு காணப்படுகிறதே. அப்படியானால் ஆலயத்திலே எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில தூய்மை வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தூய ஆவியானுடைய விடுதலை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் நம்முடைய திருச்சபையிலே வந்து சேர்ந்து மந்தை பெருக வேண்டும் என்று சொன்னால், தூய ஆவியானுடைய வல்லமையை விடுதலையை நாம் உணர வேண்டும். அந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியமாக, தூய ஆவியானுடைய அரசு உருவாக நாம் பாடுபட வேண்டும். முதல் ராஜ்யம் வருவதாக என்று சொன்னமே, எப்பொழுது வரும் இந்த ராஜ்யம்? தூய ஆவியானுடைய அரசு வர வேண்டும். யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நான் கடந்து போகும் பொழுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி பரமண்டல இருக்கிற ஜெபத்திலே நாம் மிக பக்தியோடு சொல்லி கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றையும் சொல்றோம், வீடுகளில் சொல்றோம், விசேஷமான வைபவங்களில் சொல்றோம். எப்பொழுது அவருடைய ராஜ்யம் வரும் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யம் தூய ஆவியானவரை யார் உணர்கிறார்களோ, தூய ஆவியானவரை விடுதலை யார் பெற்றார்களோ, அவர்கள் பெற்றவர்கள் மட்டுமே அந்த ராஜ்யம் வரும். அப்படியானால் அனைத்து மக்களும் தூய ஆவியானுடைய விடுதலையை பெற வேண்டும், தூய ஆவியானுடைய உணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யம் வரணும். படிங்க. நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வரும் பொழுது உலகை கண்டிக்கிறவராயிருக்கிறார், தீமையை கண்டிக்கிறவராயிருக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, சொன்னா பாத்தீங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு சொன்னது யார், வழிகாட்டினது யார் என்று கேட்கிறான். அவ்விதமான ஒரு கேள்வியை கண்டித்து உணர்த்துகின்ற தெய்வீக மனப்பான்மையை தூய ஆவியானுடைய ராஜ்யம் வரும்பொழுது மாத்திரமே நாம் உணரப்படுவோம். இந்த உணர்வை நமக்கு பின் நடத்தி உணர்த்துகின்ற கடவுளாக இருக்கிறார். விடுதலை உணர்வு சீஷர்கள் பெற்றார்கள், தாங்களே உணரும்படியா செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த விடுதலை உணர்வை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, என் பரிசுத்த பர்வதம் எங்கும், விடுதலை வாழ்வை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டான், ஒரு உலகம் பெற்றுக்கொண்டது, ஒரு ராஜ்யம் பெற்றுக்கொண்டது, ஒரு நாடு பெற்றுக்கொண்டது என்று சொன்னால், என் பரிசுத்த பர்வதம் எங்கும், அவருடைய இந்த இடமே பரிசுத்தமாய் மாறிவிடுகிறது. ஆக தூய ஆவியானுடைய ராஜ்யம் இங்கே வருவதாக என்று சொன்னமே, அவர் ராஜ்யம் இங்கே வந்தால் இந்த பூமி பரிசுத்தமாக்கப்படும், தூய்மையாக்கப்படும், கேடுகள் நீக்கப்படும், பலவிதமான பொல்லாத காரியங்களால் நீக்கப்படும். இவைகளெல்லாம் நீங்கி பரிசுத்த பூமியாய் மாறும். அந்த பரிசுத்த பூமியினுடைய விளைவு எப்படி இருக்குமா? சமுத்திரம். தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் தீங்கு செய்வதே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்று திருச்சபையிலே தீங்கு நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையில் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்திலே தீங்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் மாத்திரமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியில தீங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியிலே இல்ல, அனைத்து உலக மக்களிடத்திலேயும் தீங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க தீங்கு செய்வார் இல்லாமல் மாற்றப்பட வேண்டுமானால் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டியது. தூய ஆவியானுடைய அனுக்கிரகம், தூய ஆவியானுடைய செயல், தூய ஆவியானுடைய கிருபை, தூய ஆவியானுடைய மன்னிப்பு, இதுதாங்க.
ஆகவே இந்த தூய ஆவியானவர் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொன்னால், அவர் நல்ல உணர்வை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். படிங்க மறுபடியும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, கேடும் செய்வார். ஆகவே ஒருவருக்கு ஒரு விரோதமாக தீங்கும் கேடும் செய்து கொள்ளாத ஒரு நிலைமை வருகிறது. அது மட்டும் படிங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. எப்பவுமே அந்த ஜலம் குறைய போதில்லை, நீர் குறைய போதில்லை, தண்ணீர் குறைய போது சமுத்திரத்துல, கடல்ல, வற்றாத கடல். ஆகவே அந்த கடலை போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே, கர்த்தரை, அவருடைய ராஜ்யம் இங்க வந்துச்சுன்னா, அவருடைய பர்வதம் இங்க வந்துச்சுன்னா, தூய அவருடைய விடுதலை கிடைச்சுன்னு சொன்னா அவருடைய ராஜ்யம் இங்க வந்துடும். அந்த ராஜ்யம் வந்துன்னா கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். அறிகிற அறிவினாலே இந்த பூமி நிறைந்திருக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பூமியினுடைய நிறைவு ஆஸ்தினாலே அல்ல, பதவினாலே அல்ல, பொருளாதார பெருக்கத்தினாலே அல்ல. இந்த பூமியினுடைய பெருக்கம் ஆண்டவருடைய வருகையிலே, தூய ஆவியினுடைய வருகையிலே, அவருடைய வருகையின் பொழுது இங்கே கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது தீங்கும் கேடும் வருவதில்லை. பூமி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேவனை அறிகின்ற அறிவினாலே நிறைந்திருக்கும். ஆகவே இந்த திருச்சபை இயேசுவினுடைய இயக்க வெளிப்பாடு அல்ல, வெறும் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். தூய ஆவியார் தருகின்ற வாழ்க்கை மாற்றத்திற்குரிய வாழ்க்கை. தூய ஆவியாருடைய வாழ்க்கை எல்லா நிலைமைகளிலேயும் நம்ம மாற்றுகிறது. இன்று அரசியலிலே ஒரு மாற்றம், திருச்சபைகளிலே ஒரு மாற்றம், சமுதாயத்திலே ஒரு மாற்றம் பெற வேண்டுமானால் தூய ஆவியானுடைய அரசை உணர வேண்டும், தூய ஆவியானுடைய விடுதலையை உணர வேண்டும், தூய ஆவியானுடைய உணர்வை பெறுதல் வேண்டும். எபேசியர் புத்தகத்தில் கடைசியாக 1:13-14 நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1:13-14 படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பரிசுத்த ஆவி. ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியை உணர்றோம், அந்த பரிசுத்த ஆவியின் விடுதலையை உணர்றோம், அந்த தூய ஆவியுடைய அரசு உருவாக பாடுபடுறோம். படிங்க. பரிசுத்த ஆவியால் அவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமாங்க, நாம் முத்திரை போடப்பட வேண்டும். நீங்களும் நானும் என்னென்ன முத்திரையோ குத்திக்கிறீங்க, இந்த முத்திரையை குத்தணும். பரிசுத்த ஆவி நம் மீது இறங்க வேண்டுமானால் இந்த முத்திரை நம்ம குத்தப்பட வேண்டும். படிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமாங்க, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினால மீட்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செயலாற்ற முடியும். அவரால் மாத்திரமே நம்மை தூய்மைப்படுத்த முடியும், அவரால் மாத்திரமே நம்மை கரை சேர்க்க முடியும், அவரால் மாத்திரமே நம்மை விடுதலை பெற செய்ய முடியும், அவரால் மாத்திரமே நமக்கு நல்ல உணர்வை ஊட்ட முடியும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, திருச்சபை திருந்த வேண்டுமானால், தனி மனித சமுதாயம் திருந்த வேண்டுமானால், இந்த சமுதாய மக்கள் திருந்த வேண்டுமானால் தூய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே ஒருவராக அவரை பாவித்துக் கொள்ள வேண்டும். அவரை பாவித்து, அவரை ஏற்றி, அவரோடு கூட நாம் இசைந்த வாழ்க்கையை நடத்தும் பொழுது நாம் மாற்றப்படுகிறோம், மாறுதலான ஒரு வாழ்க்கையை பெறுகிறோம். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்கள் திருவுடைய சித்தத்தின்படியே நீர் எங்களுக்கு கொடுத்ததானே ஆண்டவரே தூய ஆவியானவரே வாரும், எங்களை விடுவி. நாங்கள் விடுவிக்க முடியாத பாதாளத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறோம் சாமி. நாங்கள் விடுவிக்க முடியாத தீமையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் சாமி. நாங்கள் விடுவிக்க முடியாத துர்குணத்திலே உருவாகி கொண்டிருக்கிறோம் சாமி. நாங்கள் விடுவிக்க முடியாத பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை விடுவியும், எங்களை விடுவியும், எங்களை விடுவியும் என்று இந்த நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஏதோ பொருளுக்காக, செயல்பாட்டிற்காக, பிரசங்கத்திற்காக அல்ல, உள்ளபடியே ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்தவ மக்களும், கிறிஸ்தவ வாலிபனும், கிறிஸ்தவ பெண்களும், ஆண்களும், சிறு குழந்தைகளும் தன்னுடைய இருதயத்தை உம்மிடத்திலே உயர்த்தி நீர் எங்களை செப்பனிடும் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாட கிருபை தாரும். இந்த நல்ல நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய பழைய ஆவியை மாற்றி புதிய ஆவியை தாரும். மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். தேவ நாமத்திற்கு துதி உண்டாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம்
நம் யாவரோடும் இன்றும் என்றும் நிலைத்து நிற்பதாக. ஆமீன். ஆமீன். God bless you.